எப்படி கொண்டு காலை 10 மணி ஆலய மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நல்லூரில் வந்து புதிய வளைவு ஒன்று வந்து திறந்து வைக்கப்படுகிறது. அதாவது நல்லூரில் இந்த வீதியில் வந்து இந்த வளைவு வந்து திறந்து வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த வளைவு எப்படி இருக்குது, இந்த வளைவு திறக்கின்ற விழா எப்படி இடம்பெறுகிறது, இந்த வளைவு தொடர்பாக மக்கள் கூறிய கருத்துக்கள் என்ன என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நல்லூர் திருவிழா தொடர்பான அனைத்து காணொலிகளும் வரும். நல்லூர் தொடர்பான அனைத்து விஷயங்களும் என்னுடைய தளத்திலே தொடர்ச்சியாக வரும். அனைத்து திருவிழாவையும் நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக ஆலயத்துக்கு முன்னாலே வந்து நாங்கள் நிற்கின்றோம். இப்பொழுது ஆலய மணி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு வந்து செல்ல போகிறோம். அங்கே தான் வந்து அந்த நெல் பெட்டகம் வந்து அங்கே இருந்து இந்த வளைவுக்கு வந்து கொண்டு வருவார்கள். பிறகு நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துக்கு வந்து மாட்டு வண்டியில் அந்த நெல் பெட்டகத்தை வந்து கொண்டு வருவார்கள். அந்த ஏன் அந்த நெல் பெட்டகம் மாட்டு வண்டியில் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஆலயத்தில் இருந்து சரியாக 10 மணிக்கு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நல்லூர் திருவிழா ஆரம்பமாக போகுது. இதில் வந்து தண்ணீர் பந்தல்கள், அதை விட பந்தல்கள் எல்லாம் இதில் வந்து முதல் கட்டமாக வந்து போடுவார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, இன்றைய நாளில் ஓலை குடிசையில் வந்து போடுறோம். அதாவது தென்னை ஓலையில் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026. இந்த நல்லூரான் வளைவு ஒவ்வொரு திசைகளையும் வந்து எதிர்காலத்தில் வரும். இதால் தான் வந்து சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு வந்து செல்வது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு திசைகள்லையும் வரும்னு சொன்னால், இதுவரைக்கும் நல்லூரில் வந்து புதிய வளைவுகள் வந்து எங்கெங்கே திறந்திருக்கணும் அப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் செம்மணி பகுதி, அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய அந்த வரவேற்பு வளைவு, அதில் வந்து ஒரு வளைவு ஒன்று இருக்குது, நல்லூரான் வளைவு. அதுபோல் நல்லூரில் இருக்கிற தெற்கு வாசலில், அதாவது கைலாய பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில், கைலாய பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகிலே வந்து ஏற்கனவே வளைவை வந்து திறந்து வைத்தார்கள். இன்றைய தினம் புதிய இடத்தில் புதிய திசையில் வந்து அந்த வளைவை வந்து திறந்து வைக்க போகின்றார்கள். அதுக்காக வந்து இப்போ சட்டநாதர் சிவன் கோயிலில் வந்து முக்கியமான பூஜைகள் வந்து இடம்பெற இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாருங்கள், வண்டில் மாடுகள், நெற்பட்டகங்கள் என்று சொல்லி பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கின்றார்கள். சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் பல விஷயங்கள் இங்கே வந்து இடம்பெற போகுது. இதில் வந்து ஊடகங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறது. சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வண்டில் மாடுகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பல நிகழ்வுகள் இந்த இடத்துல இடம்பெற காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது ஆலயத்துக்குள்ள வந்து பூஜைகள் வந்து ஆரம்பமாகுது. மங்கள வாத்தியங்களோட அனைத்தும் ஆரம்பமாகிற காட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் வந்து பாருங்க, மாட்டு வண்டியில் வந்து தோரணங்கள், பூக்கள், வாழைகள் எல்லாம் கட்டி அனைத்துமே வந்து இதில் வந்து ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ள வந்து சென்று கொண்டிருக்கிறோம்.
மணிகள், அதாவது நெல் வந்து இந்த பெட்டகத்துக்குள்ளே வந்து பூஜைகளுக்கு பிறகு வந்து உள்ளே வந்து கொட்டுவார்கள். இப்பொழுது பூஜைகள் இந்த இடத்தில் இடம்பெற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் வளைவு திறக்க முதல் இடம்பெறுகின்ற பூஜைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே பெட்டகத்துக்குள்ளே நெல் கொட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த வடக்கு வாச வளைவு, அந்த வளைவு திறக்கும் பொழுது மாட்டு வண்டியில் இந்த நெல் நிரப்பப்பட்ட இந்த பெட்டகத்தை வந்து கொண்டு செல்வார்கள். அதற்காக அடியவர்களுக்கு நெல் மணிகளை கொண்டு வருமாறு கூறப்பட்டது. அந்த நெல் மணிகள் இப்பொழுது பெட்டகத்துக்குள்ளே நிரப்பப்பட்டு அங்கே கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நெல் மணிகள் நிரப்பப்பட்ட அந்த பெட்டகம் இப்பொழுது சட்டநாத சிவன் ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்துக்கு முன்னாலே வந்திருக்கின்ற அந்த அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் நெல் மணியை கொட்டுவதற்காக பக்தியோடு இந்த இடத்திலே திரண்டு நிற்கிற அந்த அற்புத காட்சியும் ஆலயத்தினுடைய அந்த ராஜ கோபுரத்தினையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்களும் நல்லூரான் புதிய வளைவு உள்ள போகிற அந்த வண்டில் மாட்டில் இருக்கிற அந்த நெற்பட்டகத்தில் வந்து நெல் மணிகளை வந்து போட போகிறோம். கொஞ்சம் தாங்க, கையால போடுங்க. கையால போடுங்க. 2 கையால அள்ளி போடுங்க. கையால் எடுத்து போடணுமா? கையால போடணும். அலங்காரா நல்லூரா ரோகர் இலகுவான விஷயம் இல்லை. பக்தியோட இந்த இடத்துல அனைத்து நெல் மணிகளை போடுற காட்சியை பார்த்து கொண்டு ஓகே போட்டுட்டோம், நாங்களும் போட்டுட்டோம். இப்பொழுது மாட்டு வண்டியிலே அந்த நெட் பெட்டகம் நல்லூரிலே கட்டப்பட்ட அந்த புதிய வளைவுக்கு செல்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
வழி நெடுகளிலும் நெல் பெட்டகங்களை அதாவது நெல் மணிகளை வந்து நெல் கதிர்களை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து வணங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வடக்கிலே புதிதாக திறக்கப்படுகின்ற நுழைவாயிலுக்கு நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். செல்கின்ற பொழுது ஊர் மக்கள் எவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள் என நாங்கள் பார்க்க போகின்றோம். அதிலும் குறிப்பாக மாட்டு வண்டிலே பெட்டகத்திலே இந்த நெல் மணிகளை கொண்டு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் நிறகுடம் குத்துவிளக்கு வைத்து நெல் மணிகள் வைத்தும் அந்த பெட்டகத்துக்குள்ளே வழங்குகின்ற காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமன்றி மேளதாள வாத்தியங்கள் முழங்க, நாதஸ்வரங்கள் முழங்க பக்திபூர்வமாக இந்த நிகழ்வு இந்த காலை நேரத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் வீட்டுக்கு முன்னாலே பக்தியோட வழிபட்டு இந்த நெற்கதிர்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி வருடத்திலே இவ்வாறு, அதாவது இந்த தோரண வாயில் என்று கூறுவார்கள், அல்லது வாசல் பகுதிக்கு போகின்ற ஒரு புதிய வாயில் அப்படி என்றும் சொல்லி கூறலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுது இந்த சாஞ்சி தூவி தோரண வாயில் அப்படி என்று சொல்லி படித்திருக்கின்றோம். அதுபோல கிட்டத்தட்ட அண்மை காலங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பல ஆலயங்களுக்கு முன்னாலே இப்படியாக ஆலயங்களுக்கு செல்கின்ற வீதிகளுக்கு முன்னால் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தொலைவிலே இப்படியான வளைவுகள் வாயில்களை வந்து கட்டுவார்கள். அவ்வாறு கட்டுகின்ற பொழுது ஆலயத்தினுடைய அம்சங்களை வந்து கொண்டுவருவார்கள். குறிப்பாக கோபுரத்தில் வருகின்ற சிற்பங்கள், ஆலய வரலாறுகள், அல்லது ஆலயத்தில் இருக்கின்ற தனித்துவமான வர்ணங்கள், அல்லது அந்த ஆலயத்தில் இருக்கிற தூண்கள், இப்படி அம்சமான காண்பிய ரீதியான பல படைப்புக்கள் சிற்பங்களை வந்து கொண்டுவருவார்கள். பார்க்கலாம், இந்த நல்லூரானிலே துறக்கின்ற, இந்த நல்லூர் ஆலயத்திலே துறக்கின்ற இந்த புதிய வளைவிலே எவ்வாறான விடயத்தை கொண்டு வரப்போகின்றார்கள் என்று சொல்லி. தற்சமயம் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்துக்கு வந்து 2 தோரண வாயில்கள் உள்ளது. ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன். ஒன்று செம்மணியிலே உள்ளது, அது சற்று வித்தியாசமாக இருக்கும். அதுபோல் அடுத்த தோரண வாயில் எங்கே இருக்குன்னு சொன்னால் கைலாச பிள்ளையார் ஆலயம், அதுக்கு முன்னால் வந்து அதுக்கு அருகில் வந்து இருக்குது. அதையும் நாங்கள் வந்து காணொலிகளிலே கூறியிருக்கிறோம். இப்பொழுது அமைகின்ற தோரண வாயில் நல்லூரினுடைய வடக்கு வாசலே வந்து அன்னளவாக ஒரு 11 மாதத்திலே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு தோரண வாயிலை தான் பார்க்க போகின்றோம். இந்த தோரண வாயிலினுடைய அந்த திறப்பு விழா சற்று வித்தியாசமாக பாரம்பரியமாக இந்த நல்லூர் ஆலயத்திலே வந்து செய்வார்கள். ஒரு தோரண வாசலும் இந்த முறையும் அப்படித்தான் செய்வார்கள் என நினைக்கின்றேன். எப்படி இதை திறந்து வைக்கப் போகின்றார்கள், அதுவும் குறிப்பாக பாரம்பரிய ரீதியாக எப்படி திறந்து வைக்கப் போகின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் வந்து நல்லூருடைய அந்த கொடிச்சீலை கொண்டு வந்து வணங்கி தேர் இழுக்கின்ற அந்த ஆலயம் இங்கே தான். இந்த ஆலயத்திலேயும் வைத்து அந்த கொடிச்சீலை கொண்டு வருகின்ற பொழுது வணங்கி விட்டு செல்வார்கள். அந்த இடத்திலே நிற்கின்றோம். இப்பொழுது சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற அந்த ஒழுங்கையினூடாக இப்பொழுது தோரண வாயிலுக்கு ஒரு அன்னளவாக நாங்கள் ஒரு 400 மீட்டர் தூரத்தில் நிற்கின்றோம் என நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த பெட்டகம் கொண்டு செல்கின்ற பவனி இப்பொழுது மெதுவாக செல்கின்ற காட்சியும், அடியவர்கள் நெற்கதிர்களை அதாவது நெல்லை கொடுக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறகுடம் குத்து விளக்கு வைத்து விளக்கேற்றி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து செப்பு பெட்டகங்கள், பித்தளை பெட்டகங்களில் வந்து நெற்களை வந்து வைத்திருக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக நாங்கள் தோரண வாயிலுக்கு கிட்ட நெருங்கிவிட்டோம். இங்கே தோரண வாயிலுக்கிட்ட நெருங்குகின்ற பொழுது நந்தி கொடிகள் தோரணங்கள் கட்டி பக்திபூர்வமாக வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல நிற்பது என்பது வந்து ஒரு கொடுப்பனவாகத்தான் இங்குள்ள அடியவர்கள் கருதுகின்றார்கள். அது மாத்திரமன்றி பக்திபூர்வமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் ஏதாவது கதைகள் கேட்டால் அலங்காரா நல்லூரா அப்படி என்று தான் கூறுகின்றார்கள். பக்திபூர்வமாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2026 வருடம் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் இந்த நன்னாளிலே இந்த
இந்த தோரண வாயிலை திறக்கப் போகின்றார்கள். அது மாத்திரமன்றி ஒவ்வொரு நிறகுடங்களுக்கு முன்னாலே அந்த நிறகுடங்களை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வண்டில் மாடுகளுக்கு அந்த பெட்டகத்துக்கு முன்னாலே ஊற்றி தேங்காய் உடைக்கிற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு தான் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயும் வந்து அவர்கள் பக்தி பூர்வமாக செய்தார்கள். புதிதாக அமைக்கப்பட்ட வடக்கு வாசல் தோரண வாயிலையும் அதுபோல ஆலயத்தினுடைய குபேர வாசலையும் நாங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இரண்டுக்குமான ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆலயத்தில் உள்ள பல அம்சங்கள் இந்த தோரண வாயிலில் வந்து வெறும் எவ்வாறான சிற்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி டீட்டெயிலாக நாங்கள் பார்க்கலாம். 5ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 முதல் நாள் இரவிலே இந்த தோரண வாயில் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இது இரவிலே வந்து சாந்தி செய்கின்ற அந்த முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாந்தி பூஜை வந்து இரவு இடம்பெற்றது. அதில் ஒரு சிறிய காட்சியை பார்த்து கொண்டு இரவிலே இந்த தோரண வாயில் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்திலே தோரணத்தை திறக்க போகின்றார்கள். அப்போ முதல் நாள் காட்சியை வந்து இதில் நான் நினைத்திருக்கிறேன். और गायत्री नमः सावित्री नमः और भीमे नमः त्रिपुत्री नमः उमात्रे नमः और मंगलोदे नमः तुझे नमः दाते नमः विरामते नमः और मध्याय नमः जगतपूज्य सवेशा एक प्रदा पुर निवेद्य विराम जगत सवेश मारुकाय विष्णे पुत्रपुत्राय विष्णे नमो नमः ज्योतिराय जगन्नाथ विष्णे जगन्नाथ विष्णे नमो नमः ज्योतिराय पूर्ण निराल முதல் நாள் இரவு சாந்தி பூஜைகள் முடிந்ததற்கு பிறகு இந்த தோரண வாயிலில் மேலே இருக்கின்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அமைந்திருக்கின்றார். அதுபோல வேறு தெய்வங்கள் அமைந்திருக்கின்றார்கள். என்னென்ன தெய்வங்கள் என்று சொல்லி பார்ப்போம். அவர்களுக்காக அங்கே தீபங்கள் காட்டப்பட்டு கும்பநீர் தெளிப்பதற்காக கும்பநீர் சொல்லுகின்ற காட்சியும் மாலைகள் செல்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பக்திபூர்வமாக கும்பநீர் ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியையும் தீபம் ஏற்றுற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கையாடி கூப்பிடுங்க போட்டோ வந்துட்டு அது இந்த உங்களை காலேஜ் கொண்டு இந்த இவ்வாறு முதல் நாள் இரவு நடந்த அந்த பூஜைகளை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இனி அடுத்ததாக பகலிலே இதை எப்படி இந்த தோரண வாயிலை எப்படி பக்திபூர்வமாக சரியாக 12 மணிக்கு திறக்கப் போகின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம்.
ஏராளமான அடியவர்கள் திரண்டு நிற்க இப்பொழுது நல்லூரினுடைய வடக்கு வாசல் தோரண வாயில் இன்னும் சற்று நேரத்திலே திறக்க இருக்கின்றது. இப்பொழுது அடியவர்கள் பக்திபூர்வமாக அந்த நெல்லை வழங்குகின்ற காட்சியை, பெட்டகத்திலே போடுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. பெட்டகம் அப்படியே முட்டி விட்டது. இதை திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பல பேர் வந்திருக்கின்றார்கள். பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள். பக்திபூர்வமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் கந்த சுவாமியாரினுடைய புதிய தோரண வளைவு எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்க போகின்றோம். பாருங்கள் எவ்வளவு அடியவர்கள் இங்கே நிற்கின்றார்கள் என்று சொல்லி. அது மாத்திரமன்றி இடதுகரையிலே அங்கே நாதஸ்வர கச்சேரியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்தையும் பார்க்க போகின்றோம். ஏராளமான அடியவர்கள் நின்று இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அலங்கார நல்லூரா இரண்டு கரையிலே மூமென்று எழுதப்பட்டு வேல் அடையாளமும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக நாங்கள் இந்த காண்பி அம்சம் சார்ந்து பார்க்கலாம். அங்கே மிகப்பெரிய ஒரு கோலம் ஒன்று முன்னாலே போடப்பட்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது மட்டுமில்லை, இந்த கோலத்தை பாருங்கள், மயில் கோலம் போடப்பட்டு அங்கே இந்த பெட்டகம் வரவேற்கப்படுகின்ற காட்சி. வரவேற்க போய் தான் இப்பொழுது ஆலாத்தி எடுப்பதற்காக இங்கே அம்மாமார் எல்லோரும் தயாரான நிலையிலே இருக்கின்றார்கள். அதுபோல் நிறைக்கிடம் குத்து விளக்கெல்லாம் வைத்து பக்தி பூர்வமாக இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். சரியாக 12 மணிக்கு உங்களுக்கு நல்லூர் ஆலயத்திலே நேரம் சரியான முறைமையிலே இருக்கும். பாருங்கள், இந்த வளைவை பாருங்கள் இப்படி இருக்கின்ற பாருங்கள். அது மாத்திரமன்றி இப்போ திறக்க போயினோம்.
குபேர வாசல் ராஜ கோபுரம் அங்கே முடுக்காக நிற்கின்ற அந்த காட்சி. இது நீங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வடக்கு வாசல் வீதியால் வரும்பொழுது இந்த பிரம்மாண்டமான இந்த தோரண வாயிலை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த தோரண வாயில்களை விட இது கொஞ்சம் உயரமாக தெரிகின்றது. அதுபோல் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே சரியாக 12 மணிக்கு எப்படி இதை திறக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். அலங்காரா நல்லூரா சரியாக 12 மணிக்கு அங்கே அடியவர்கள் தவில் நாதஸ்வரம் முழங்க பூக்களை வந்து அப்படியே பெட்டகத்தின் மீது சொரிய இப்பொழுது அந்த முன்னாலே வண்டில் மாட்டுடன் பெட்டகம் கடந்து வர இருக்கின்ற காட்சியை பார்க்க போகின்றோம். சரியாக 12 மணிக்கு இவையெல்லாம் இடம்பெற்றுகின்றது. அங்கே மலர் மாலைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதை அறுத்து அங்கே பூக்கள் சொரிய எம்பெருமானுடைய நல்லாசியுடன் இந்த தோரண வாயில் அங்கே திறக்கப்பட்டு அங்கே முழுக்காக நாங்கள் தோரண வாயிலையும் இந்த பிரம்மாண்டமான இந்த பவனியையும் நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் எப்படி இருக்கின்ற பாருங்கள். அலங்காரா நல்லூரா இதுதான் அந்த காட்சி. அடியவர்கள் சூழ இப்பொழுது இந்த வடக்கு வாசல் பாதை உத்தியோகபூர்வமாக இந்த தோரண வாயில் திறக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, இந்த தோரண வாயில் எப்படி இருக்கு என்று நான் கூறுகின்றேன். அதையும் அந்த காண்பிய ரீதியான விடயத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த தோரண வாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராஜ கோபுரத்தினுடைய மேல் பகுதியை ஒத்ததாக இருக்கின்றது. அது மேல் நுனிப் பகுதி என்று சொல்லலாம். அங்கே கலசங்கள் இருக்கின்ற காட்சி, அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அமர்ந்திருக்கின்ற காட்சியும், விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பைரவ பெருமான் இருக்கின்றார். அதுபோல் சில காவல் தெய்வங்கள், யாழ் உருவம் என்றும் சொல்லலாம், காவல் தெய்வங்களும் இருக்கின்ற காட்சியும் இங்கே இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த காவடியுடன் இருக்கின்ற வாயிற்காவலர்கள் எப்பொழுதும் நல்லூர் ஆலயத்தினுடைய தோரண வாயிலில் இருப்பார்கள். அதுபோல் ஓம் என்று எழுதப்பட்டு அலங்காரா நல்லூரா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2 கரைகளிலும் ஓம் என்று கையில் பேருடன் தான். அதுபோல வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். விநாயகப் பெருமான், அதே போல காவல் தெய்வங்கள், இது போல மற்ற புறமும் இருக்கும். அங்கே மேலே வந்து 2 யானைகளுக்கு நடுவிலே லட்சுமி தேவியை நினைத்து அமர்ந்திருக்கின்ற காட்சி. அது என்ன தெய்வம் என்று சொல்லி விளையாட்டினால் இவ்வாறு விமானம் தோரணவாயில் வீடுகளிலே இனிமேல் தோரண வாயில் எங்கெல்லாம் வரும் என நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிழக்கு வாசல், மேற்கு வாசல், இந்த 2 கரையிலையும் தோரண வாயில்கள் வரும் எனவும் நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த பெட்டகத்தை எப்படி நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு கொண்டு செல்ல போகின்றார்கள், அங்கே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறும், ஆலயத்துக்குள்ளே எப்படி அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே பார்க்கலாம்.
நன்றி மக்களே, இவ்வாறான ஒரு அருமையான ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்திருந்தேன். ஏதும் சொற்பிழைகள் பொருட்பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். vidu.youtube சேனலில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அனைத்து உற்சவங்களும் சரியான நேரத்திலே வரும். ஒவ்வொரு நாளும் இரவும் வரும். இந்த முறை ஒவ்வொரு நாளும் பகலும் வரும். பகல் காட்சியும் தர இருக்கிறேன், இரவு காட்சியும் தர இருக்கிறேன். குறிப்பாக குறுகிய நேரத்திலே அழகாக உங்களுக்கு திருவிழா காட்சிகளை காண்பிக்க தயாராக இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அலங்காரா நல்லூரா வித்தியாசமாக எனது யூடியூப் தளத்தில் நல்லூர் ஆலயத்தினுடைய திருவிழா காட்சிகள் வரும். நல்லூர் ஆலயத்தினுடைய இன்றைய நாள் இந்த புதிய வளைவு திறப்பு எப்படி இடம்பெற்றது என்கின்ற கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன். நன்றி உறவுகளே.